Hi student, welcome to இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல் இருக்கக்கூடிய கணக்குகளை போட போகிறோம். இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு படிச்சுக்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சம் வந்து 1வது சம் வந்து 843 அருகில் உள்ள 100 மதிப்பு. சரிங்களா, இது ரொம்ப ஈஸி தான். இந்த பயிற்சியே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கலாம். சம் நம்பர் 1, பேஜ் நம்பர் 22. சரியா, ஃபஸ்ட்டு சம் வந்து 843 அருகில் உள்ள 100 மதிப்பு. அது நம்ம கணக்கு எழுதிக்கலாம். 843 100 மதிப்பு டேஷ். இப்போ நம்ம வந்து 100 மதிப்பு என்ன பண்ணலாம், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். தீர்வு பாருங்கள். 843 இருக்கு இல்லையா, இது வந்து 1, 10, 100. இதுக்கு இந்த 843க்கு அருகில் உள்ள 100 மதிப்பு. அருகில் உள்ள அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு முன்னால் இருக்கிறது 800, இதுக்கு அடுத்தது வர்றது 900. இதில் எது கிட்ட இருக்குன்னா 800 தான் கிட்ட இருக்கும். சரிங்களா, இதனுடைய மதிப்பு 800. புரியுதா உங்களுக்கு? இப்போது ஒரு கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 800 இருக்கும், 843 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 900 இங்கே இருக்கும். இந்த நம்பர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சரியா, 843க்கும் 900க்கும் அதிக டிஃப்ரென்ஸ் இருக்கும். 800க்கும் 843க்கும் இதை விட குறைந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இது நியரஸ்ட்டாக எதுக்கு கிட்ட இருக்குன்னா 800க்கு கிட்ட இருக்குது. சரியா, அப்போ இது வந்து 100 இது 800. இதான் ஆன்சர். அதை போட்டுக்கிறோம். ஓகேவா? செகண்ட் சம் வந்து 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு டேஷ். இப்போ 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 1, 10, 100. 756ல் 1000 மதிப்பு வந்து 1000 இருக்கா? 756 என்னன்னு சொல்கிறாங்க, 1000 சொல்கிறாங்க. ஆயிரத்தின் மதிப்பு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், தீர்வில் நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே 700 இருக்குது, 700 இருக்குதுன்னு வச்சுங்களேன். 1000 மதிப்புங்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து 756க்கு அப்புறம் வந்து 756 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை விட்டுருங்க, இது வேண்டாம். 756 இங்கே 1000க்கு 1000 தான் பக்கத்தில் இருக்குது. சரியா, 1000 மதிப்பு அப்படின்னு சொன்னால் 1000 தான். சரிங்களா, மூணாவது கணக்கு
85,654 நாளின் அருகிலுள்ள 10,000 மதிப்பு. சரியா? இப்போ பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000. 10,000 அருகில் உள்ள 85,000 போயிடுச்சு இல்லையா? சரிங்களா? இது 5 வந்துருச்சு, 5க்கு மேலே போயிடுச்சு. அதனால் இது வந்து எங்கே வரும்? நியரஸ்ட்டாக எதுக்கு பக்கத்தில் வரும்? 10,000க்குள்ள மதிப்பு வந்து இப்போ வந்து இங்கே 80,000 இருக்குன்னு வச்சுங்க. இது 85,654 வச்சுங்க. கிட்டத்தட்ட எது கிட்ட வந்துடும்? கிட்டத்தட்ட இது கிட்ட இருக்கா? இதுக்கு அடுத்தது பாருங்கள், 90,000 இது கிட்ட இருக்குன்னா இது கிட்ட தான் வந்துருச்சு. இதுக்கு தான் நியரஸ்ட்டாக இது இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கே 90,000. சரிங்களா? அடுத்த கணக்கு போடலாம். அடுத்தது சரியா தவறா என கூறுக அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு 8,567 ஆனது 8,600 என அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. 8,567 இதை பார்த்திங்கன்னா 8,600க்கு அருகில் உள்ள 10க்கு. 10ன்னா என்ன? 1 10. சரிங்களா? இதான 10, 6 தான் 10வது இடத்துல இருக்குது. இதை தான் திருத்தணும். முழுமைப்படுத்துதுன்னா அந்த 10வது இடத்த தான் திருத்தணும். அவங்க ஆனால் 600ன்னு 100வது இடத்த திருத்தியிருக்காங்க. அதனால் இது வந்து தவறு. சரியா? எப்படின்னு பார்ப்போம். செகண்ட் சம், ரெஃபர் சம் நம்பர் 2, பேஜ் நம்பர் 22. பாருங்க, இதை ஃபஸ்ட்டு வந்து கணக்கு பார்த்துப்போம். 8,567 இதை வந்து அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுங்கிறது தவறு. அது வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தவறு. எப்படி தவறு அப்படின்னா, காரணம் புரிஞ்சுக்கணும். 8,567 10க்கு முழுமைப்படுத்தும் போது என்ன வரும்? பத்துக்கு முழுமைப்படுத்தும் போது பாருங்கள், 1 10. சரிங்களா? இதை தான் சரி பண்ணணும். 10க்கு முழுமைப்படுத்தும் போது இது வந்து 8,500, இங்கே 5க்கு 1வது இடத்த பார்க்கணும். இது 5க்கு மேலே இருக்கிறதுனால 1 வச்சு கூட்டிக்கணும். அப்போது 700 இப்படி தான் வரணும். சரிங்களா? இங்கே ஒரு இது இருப்பா 1, இந்த 10 இதை திருத்த போகிறோம். அதனால் இதை திருத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 1ஆம் இடத்தை பார்க்கணும். 1ஆம் இடம் வந்து 5, 6, 7, 8, 9 வந்தால் 1 வச்சு கூட்டிக்கணும். சரியா? 1 வச்சு இதில் கூட்டிக்கணும். கூட்டினா 70 வந்துருமா? இந்த இடத்துல 0 போட்டுக்கணும். புரியுதுங்களா? சரி, அடுத்த கணக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து பாருங்கள், 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இது பாருங்கள், 139 இது வந்து சரி. காரணம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். எப்படின்னா 139
100க்கு முழுமைப்படுத்துக அப்படி சொன்னால் இப்போ பாருங்கள் 1, 10, 100 இந்த இடத்த திருத்தணும். சரிங்களா? இந்த இடத்த திருத்துறதுக்கு நம்ம அடுத்தது 10 பார்க்கணும். 10 இங்கே 10வது இடத்துல 3 இருக்குது. 3 வந்து என்னது? 5ஐ விட சிறியதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து 0வை வச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போ 5, 6, 7, 8, 9 இருந்தால் 1 வச்சு ஆட் பண்ணணும். +1 1 வந்து ஆட் பண்ணணும். 0, 1, 2, 3, 4 இருந்தால் 0வை வச்சு ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணணுங்கிறதுக்காக போடுறேன். சரியா? 0வை சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து 3 தானே இருக்குது. 3னாக்கா நம்ம வந்து 1 கூட 0 வச்சு கூட்டினா அதே தான் வரும். அப்போ 100 தான் இதுதான் ஆன்சர். சரியா? அதனால் இது சரி. அடுத்த 3வது கணக்கு. பாருங்கள், 3வது கணக்கு பாருங்கள். 1000 லட்சம் 1,51,972 ஆனது 1,70,00,000 என அருகிலுள்ள லட்சத்துக்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. அருகிலுள்ள லட்சத்துக்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. இது சரியா அப்படின்னா இங்கே பாருங்கள், லட்சத்தை பண்ணும்போது லட்சம் இதை சரி பண்ணணுன்னா இங்கே பக்கத்தில் 1000 அதுக்கு முன்னால் இருக்கிறத பார்க்கணும். இங்கே 5 இருக்கா? 5 இருந்தால் ஒன்று வந்து கூட்டணும். அதனால் இது தவறு. சரியா? பாருங்கள், இது தவறு. காரணம் சொல்கிறேன் பாருங்கள். காரணம் ஏன் தவறு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த நம்பரை 1,70,51,972 நம்ம என்னது லட்சத்துக்கு முழுமைப்படுத்த போகிறோம். லட்சத்துக்கு முழுதாக்கு அப்படின்னா இப்போ லட்சம் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இந்த இடத்த நம்ம திருத்தணும். அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிறத பார்க்கணும். முன்னால் என்ன இருக்குது? 5 இருக்கிறது. முன்னால் என்ன இருக்குது? 5 இருக்கிறது. அந்த 5 இருந்தால் நான் ஏற்கனவே 5, 6, 7, 8, 9 இருந்தால் 1 வச்சு கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல 1 வச்சு கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டால் நமக்கு என்ன வரும்? 1,71,00,000 இது எல்லாம் 0. 1,71,00,000 வரும். சரிங்களா? ஆன்சர் இப்படி வரணும். இது ஆன்சர்னு சொல்லியிருந்தால் சரி. ஆனால் அவங்க 1,70,00,000 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தவறு. ஓகேவா? 5 இது வந்து 5ங்கிறது 5, 6, 7, 8, 9 வந்தால் 1 வச்சு கூட்டிக்கணும். நம்ம எந்த இடத்த திருத்த போகிறோமோ அந்த இடத்துல 1 வச்சு கூட்டிக்கணும். மறக்கக்கூடாது. சரியா? அடுத்த கணக்கு போடலாம். பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க. இது வந்து 4065. இதை வந்து 100க்கு முழுமைப்படுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ refer some number. Page number 22. சரி, இல்லை ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து 4065 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 4065
100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாம்? தீர்வு போட்டுக்குங்க. நாலாயிரத்தி 65. இது 1, 10, 100, 1000. 100 இங்கே இருக்குது இல்லையா? இதை நம்ம முழுமைப்படுத்தணும். சரிங்களா? இதை முழுமைப்படுத்துறதுக்கு நம்ம பக்கத்தில் என்ன இருக்குது? 10 இருக்குது இல்லையா? எந்த பக்கம்? வலது பக்கம் பார்க்கணும். பக்கத்தில் 10. 10ல் எதான் இருக்குது? 10ஆம் இடத்துல 6 இருக்குது. சரியா? அந்த 6ல் 6ங்கிறது 5, 6, 7, 8, 9 வந்தால் நான் 1 வச்சு கூட்டிக்கணும்னு சொன்னோன்னா, சரி அதே மாதிரி நம்ம 1 வச்சு கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டால் என்ன வரும்? எங்கே கூட்டணும்? 4, 0, இதுவும் இதெல்லாம் 0, 0ன்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல வச்சு 1 கூட்டணும். 100வது இடத்துல 1 வச்சு கூட்டணும். அப்போ 4100ன்னு வரும். சரியா? இது 4100 தான் இதனுடைய ஆன்சர். நூறு திருத்தமாக அப்படின்னு போட்டுருங்க. 100 திருத்தமாக. புரியுதா? இல்லாட்டி 100 திருத்தமாகன்னு எழுதிடுங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? சரி, இதில் செகண்ட் சம், 4ஆம் சம்மில் செகண்ட் சம் இருக்குது. சப்டிவிஷன் இருக்கு இல்லையா? 44,555. இது என்னது? 1000 இடமதிப்பாக திருத்தணும். 1000 உங்களுக்கே தெரியும் பாருங்கள். தீர்வு சும்மா 44,555. இதில் வந்து பாருங்கள், இது 1, இது 10, 100, 1000 இதை தான் திருத்த சொல்கிறாங்க இல்லையா? இதை திருத்தணுன்னா அதுக்கு முன்னால் வலது பக்கம் இருக்கிறது 100வது இடத்துல 5 இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் 5, 6, 7, 8, 9 இருந்தால் 1 வச்சு கூட்டிக்கணும். எந்த இடத்த திருத்துறமோ அதில் 1 வச்சு கூட்டிக்கணும். அப்போது 44,000 மற்றெல்லாம் 0 போட்டுக்கோங்க. எங்கே வச்சு திருத்தணும்? இங்கே எதை திருத்த போகிறோம்? 1000. 1000ல் 1 வச்சு கூட்டிக்கணும். அப்போது 45,000. ஓகேவா? இதுதான் ஆன்சர். therefore இந்த 44,555 45,000 இது சாரி ஒரு 1000 திருத்தமாக. சரியா? சரி, இதில் தேர்ட் சம் போடலாம். தேர்ட் சம் வந்து 86,943. இது வந்து 10,000 திருத்தமாக. 10,000த்தை திருத்த சொல்கிறாங்க. இங்கே பாரு 1, 10, 100, 1000, 10,000 இந்த இடத்த திருத்தணும். சரிங்களா? 8 வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கணும். சரி, தீர்வு எழுதிக்கோங்க. தீர்வு 86,943. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000 இந்த இடத்த திருத்துறதுக்கு திருத்தம் செய்ய நமக்கு அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிளேஸை பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. 6 இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? 1 வச்சு கூட்டிக்கலாம். 5, 6, 7, 8, 9 இதில் ஏதாவது ஒரு நம்பர் வச்சு வந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்த திருத்த போகிறோமோ அதில் 1 வச்சு கூட்டணும். சரி, எந்த இடத்த திருத்த போகிறோம்? இப்போ 8 திருத்துறோம். மற்றெல்லாம் 0 போடுங்க. சரிங்களா? இப்போ எந்த இடத்துல வைக்கணும்? 1 வைக்கணும். இங்கே வச்சு கூட்டணும்.
அப்போ 90,000. 10,000 திருத்தமாக செஞ்சோம்னா 90,000. therefore 86,943 gives 90,000. இது வந்து 10,000 திருத்தமாக. திருத்தம் அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். 80,81,739. இது என்ன சொல்கிறாங்க? லட்சத்துக்கு திருத்தம் செய்ய சொல்கிறாங்க. லட்சம்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இந்த இடம் திருத்தணும். சரிங்களா? தீர்வு இந்த கணக்கு எழுதிக்கங்க. 50, 81,739. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இதை திருத்தணும். இதை திருத்தணும்னா அதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எண் இது 8. 8 பார்க்குறோம். 8 எப்படி இருக்குது? 5ஐ விட பெரியதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து 5, 6, 7, 8, 9 இந்த நம்பரில் ஏதாவது ஒன்று வந்தாக்கா நம்ம 1 வச்சு கூட்டணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 8 வந்திருக்கு, நம்ம 1 வச்சு கூட்டலாம். சரியா? ஓ அவன் 50 மற்ற எல்லாத்தையும் 0 போட்டுக்குங்க. சரியா? 50, 5, 0. ஓகே. இப்போ எங்கே 1 வச்சு கூட்டணும்? லட்சத்தில். ஏன்னா லட்சத்தை திருத்த சொல்லியிருக்காங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இதுக்கு நேராக 1 வச்சு கூட்டணும். அப்போ 51 லட்சம். சரிங்களா? therefore 50,81,739 is equal to 51 லட்சம். லட்சம் திருத்தம். சரியா? நெக்ஸ்ட் சம் போடலாம். 5th சம் என்னன்னா 33,78,482. இது 10 கோடி. 10 கோடிக்கு திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. 10 கோடினா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. அப்போ இந்த இடத்த திருத்தணும். சரிங்களா? தீர்வு 33, 75, 98, 482. சரி, இது இப்போ நம்ம 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. 10 கோடி சொல்லியிருக்காங்க. அதில் 10 கோடி. இது இந்த 3 திருத்தணும். 3க்கு முன்னால் இருக்கிற எண் என்னென்னா 3 தான். இது 5ஐ விட சிறியதாக இருக்கிறது. சரியா? அதனால் நம்ம என்ன சொன்னோம்? 0, 1, 2, 3, 4 வந்தால் எதை வச்சு கூட்டணும்? 0வை வச்சு கூட்டணும். சரி, நம்ம இந்த நம்பரை எழுதிப்போம். 3, 0, 0, 0, 0, 0, 0, 0, 0 போட்டாச்சா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 0. 3க்கு பக்கத்தில் 8, 0 போட்டாச்சு. இப்போ எங்கே வச்சு 0வை கூட்டணும்? இதில் வச்சு 0வை கூட்டணும். இதை அப்படியே போட்டுடலாம். இருந்தாலும் 0 வச்சு கூட்டணும். சும்மா தான் அது. 0 வச்சு கூட்டுறதும் கூட்டாமல் இருக்கிறதும் ஒன்று தான். இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 5, 6, 7, 8, 9 வந்தால் 1 வச்சு கூட்டணும். அதுக்கு கம்மியாக வந்தால் 0 வச்சு கூட்டணும். ஒரு ஐடியாவை வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். அதுக்கு கீழே வந்தாக்கா எதையுமே வச்சு கூட்ட தேவையில்லை. பாருங்கள், அதே நம்பர் தான் வருது. இதே தானே வருது. ஏன்னா 0 வந்து கூட்டல் சமணி. அதை வச்சு கூட்டினா அதே நம்பர் தான் வரும். therefore இப்போ நம்ம வந்து கணக்கு எழுதிக்கலாம். 33, 75, 98, 482 is equal to, அதாவது 30, 0, 0, 0, 0,
0 0 0. இது என்னது 10 கோடி திருத்தம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். அடுத்தது 4வது கணக்கு பாருங்கள். 1 10 100 1000 10,000 லட்சம். 1,57,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்க. முழுமையாக்கிறதே உத்தேச மதிப்பு தான், தோராய மதிப்பு. உத்தேச மதிப்பு தோராய மதிப்பு கிட்டத்தட்ட அப்படிங்கிறதுலாம் ஒன்று தான். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டுத்தையும் கூட்டி அந்த கூட்டல் மொத்தம் வருது இல்லையா, அந்த மொத்தத்தை 10,000க்கு முழுமையாக்க சொல்லியிருக்காங்க. சரியா? 4th சம் வந்து ரெஃபர் சம் நம்பர் 4, பேஜ் நம்பர் 22. தீர்வு போடலாமா? தீர்வு கூட்டுவோம். 1,57,826 கூட்டல் 32,469. இது ரெண்டுத்தையும் கூட்டணும். 1 by 1 எழுதிக்கலாமா? எழுதிக்கங்க. பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6 இலக்கங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 இலக்கம்தான் இருக்குது. அதில் பார்த்து தப்பு இல்லாமல் எழுதணும். சரியா? 5 இலக்கம்னா இதுலேருந்து 1 2 3 4 5 அதுலேருந்து ஆரம்பிச்சுக்காங்க. 32,469. இங்கே 1லேருந்து போட்டிங்கன்னா கணக்கு தப்பாகிடும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் கூட்டணும். 9 6 15 5 பாக்கி 1 1 6 7 8 9 4 8 12 பாக்கி 1 3 10க்கு செய்வே பாக்கி 1 1 9 1. இப்போ பாருங்கள், இது கூட்டல் என்ன வருது? கூட்டல் இஸ் ஈக்குவல் டு 295 வருது. 1 10 100 1000 10,000 லட்சம். இது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? 10,000க்கு முழுமையாகணும். 1 10 100 1000 10,000. 10,000க்கு முழுமையாக்க சொன்னாக்கா இதை பார்க்கணும். எது 10,000ங்கிறது இது இந்த இடத்த திருத்துறதுக்கு வலது பக்கம் உடனே இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த 0 தான். 0 இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? 0 தான் வச்சு கூட்டணும். அப்போ 0 வச்சு கூட்டினாலும் என்ன வரும்? ஆன்சர் 1,00,000 இதான் வரும். சரிங்களா? ஏன்னா 0 வச்சு கூட்டினாலும் அதே தான் வரப்போகுது. போன கணக்கில் போட்டோம் இல்லையா, அதுதான். இது வந்து 10,000 திருத்தம். சரியா? therefore இங்கே எழுதிக்கணும். தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் போடலாம். ஒவ்வொரு எண்ணையும் அருகிலுள்ள 100க்கு முழுமைப்படுத்துகன்னு 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை கூட்டி அதுக்கப்புறம் முழுமைப்படுத்தணும். சரியா? கணக்கு எழுதிக்கலாம். 5th சம். refer sum number 5, page number 22. இந்த ஃபஸ்ட் சம் போடலாம். 80 74 + 41 78.
ரெண்டுத்தையும் கூட்டலாமா? 80 74, இதுவும் 4 இலக்கம், இது 4 இலக்கம். அப்போ அப்படியே எழுதிடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், 8 4 12க்கு 2 பாக்கி 1, 7 7 14 1 15க்கு 5 பாக்கி 1 1 1 2 4 8 12. சரியா? இதனுடைய கூட்டுத்தொகை வந்து 12252. இதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? 100க்கு முழுமைப்படுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. 100னா 1 10 100. இதை திருத்தணும் இல்லையா? இந்த இடத்த நம்ம திருத்தணும். இந்த இடத்த திருத்தணுன்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த 5 பார்க்கணும். 5 இருக்கிறதுனால நம்ம 1 வச்சு கூட்டிக்கலாம். சரிங்களா? நான் சொல்லுவேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5 6 7 8 9 இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்திருந்தா நம்ம அந்த திருத்தக்கூடிய இடத்துல 1 வச்சு கூட்டிக்கலாம். இப்போ என்ன நம்பரு? 12. அதெல்லாம் 0 0 போட்டுக்குங்க. இது வரைக்கும் போட்டுட்டு மற்றெல்லாம் 0 போட்டுக்கணும். இப்போ இங்கே 5 இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல 1 வச்சு கூட்டிக்கிறோம். இங்கே 100 திருத்த சொல்லியிருக்காங்க. 12 3 0 0. அப்போ இது வந்து இஸ் ஈக்குவல் டு என்னது? 12300. எழுதுக. 100 திருத்தம். இது உத்தேச மதிப்பு தான், சரியான மதிப்பு கிடையாது, கிட்டத்தட்ட. இதுதான் உத்தேச மதிப்பு. இங்கே கூட எழுதிக்கிங்க. உத்தேச மதிப்பு. சரியா? செகண்ட் சம் போடலாம். இப்போ இந்த நம்பரை கூட்டுவோம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா இலக்கங்கள் வந்து 2 4 6 7 இலக்கம் இருக்குது இல்லையா? 7 இலக்கத்தை எழுதிக்கலாம். இங்கே ஒவ்வொரு கணக்கும் கோடு போட்டுருங்க. சரியா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 இலக்கம். இதுலேருந்து ஆரம்பிச்சுப்போம். கூட்டலாமா? கூட்ட சொல்லியிருக்காங்க. 16 9 7 16 பாக்கி 1 1 8 9 9 7 16 பாக்கி 1 10 15 5 பாக்கி 1 9 3 6 9 1 7 8 1. சரியா? 16 பாக்கி 1 8 8 16 பாக்கி 1 15 5 பாக்கி 1 9 9 8. சரி, என்னுடைய கூட்டுத்தொகை தீர்வு வந்து அறுபத்தாறு. சரியா? பாருங்கள், இப்போ 100 திருத்தம் 100 தானே சொல்லியிருக்காங்க. 100க்கு முழுமைப்படுத்துக அப்படின்னா 1 10 100 இதை தான் பண்ணணும். இதை பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த எண்ணை பார்க்கணும், இந்த 6 பார்க்கணும். 6 வந்து 5 6 7 8 9 வந்தாக்கா 1 வச்சு கூட்டிக்கலான்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து நம்ம இந்த நம்பரை எழுதிக்கோங்க. 18 99 5 இதெல்லாம் 0 0 ஆக்கிடுங்க. எங்கே 1 வச்சு கூட்டணும்? 100வது இடத்துல 1 வச்சு கூட்டுவோம். சரியா? இதான். therefore இது வந்து 5 6 6 உத்தேச மதிப்பு இஸ் ஈக்குவல் டு 9 600. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம்.
ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 43,43,645 ஆகவும் 2011ஆம் ஆண்டில் 46,81,087 ஆகவும் இருந்தது. அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை ஆயிரங்கள் முழுமையாக்குக. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 வருஷத்தை கொடுத்து இந்த வருஷத்தில் எவ்வளோ இருந்துச்சு, அடுத்து ஒரு 10 வருஷம் கழித்து எவ்வளோ மக்கள் தொகை அதிகமாக தான் ஆயிருக்கும் அது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த அதிகமானது இங்கே ஒரு கழித்தல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நம்ம வித்தியாசத்தை இந்த அருகில் இருந்த அதிகரித்துள்ள மக்கள் தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பேர் அதிகரிச்சிருக்காங்களோ அந்த மக்கள் தொகையை கண்டுபிடிச்சி அதை ஆயிரங்களில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, போடலாம் அந்த கணக்கை. சிக்ஸ்த்து சம் வந்து ரெஃபர் சம் நம்பர் பேஜ் நம்பர் 22. தீர்வு போட்டுக்கலாம். இது வழிமுறை கணக்கு மாதிரி வருது. நம்ம எழுதுவோம். 2021ஆம் ஆண்டு முதல்ல 2011 எழுதிக்கிறோம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2011 ஃபஸ்ட்டு எழுதிங்க, ஏன்னா அது பெருசாக இருக்குங்கிறதுனால. பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிக்கிறோம். பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிக்கிறதுக்காக அதை முதல்ல நம்ம எழுதிக்கிறோம். சரி, ஓகே. அடுத்தது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை டீட்டோ போட்டுக்குங்க. 43,645. சரியா, இப்போ கழிக்க வேண்டியதான். 7ல் 5 போனால் 2, 8ல் 4 போனால் 4, 0ல் 6 போகாது, கடன் வாங்குகிறோம் 10, 10ல் 6 போனால் 4, இங்கே 0 தான் இருக்குது, திரும்ப இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் 10, 10ல் 3 போனால் 7, இங்கே 7 தான் இருக்குது, 7ல் 4 போனால் 3, இங்கே 6 இருக்குது, 6ல் 3 போனால் 3, 4ல் 4 போனால் 0, போட வேண்டாம். சரிங்களா, இதுதான் மீதி நம்ம போட்டது மீதி. இப்போது வந்து அதிகரித்துள்ள மக்கள் தொகை இதை தான் வந்து என்னது, இதனுடைய உத்தேச மதிப்பை ஆயிரங்களில் சொல்லியிருக்காங்க. 1, 10, 100, 1000. இந்த 7 திருத்த சொல்லியிருக்காங்க. சரியா, 7 திருத்தணுன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற 100 பார்க்கணும். 100ஆம் இடத்துல 4 இருக்குது. 4 இருக்கிறதுனால நம்ம 0 தான் வச்சு கூட்ட போகிறோம். சரிங்களா, 0 வச்சு கூட்டினா அதே நம்பர் தான் வரும். தேர்ஃபோர் இப்போ 3,37,442 உத்தேச மதிப்பு இஸ் ஈக்குவல் டு 3,37,000 தான். ஏன்னா இது 4 இருக்கிறதுனால நம்ம எதையும் 0 தான் வச்சு கூட்டணும். 0 வச்சு கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும். சரியா, இது வந்து 1000 திருத்தமாக சரியா, ஓகேவா, பாய்.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகே.